துறையே ஆதாரம் நீதானையா. நாம் நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகு வேளையில் என் சுகிர்தமே துக்கம் மிகு வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கடவுளுடைய அன்பை விளக்குவதற்கு நம்ம எல்லோருக்கும் சொல்லப்படுகிற வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்க இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய்ங்கிறது எவ்வளவாய்ன்னு தெரியாது, அது அளவில்லாதது அப்படின்னு ஒரு பிரசங்கமும் கேட்டிருப்போம். இன்னொன்று கேட்போம், அந்த இவ்வளவாய் அப்படிங்கிற யோவான் 3:16க்கு 1 யோவான் 3:16 பதில் இருக்குது அப்படின்னு பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் நம்மை நேசித்ததால் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தினதனால் நாமும் நம்முடைய சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அது அந்த பொருள்படுகிற வசனம். ஒரு இடத்துல அவருடைய அன்பு அளவற்றது அப்படின்னு சொல்லி அந்த அன்பின் விளைவாக அவர் செய்த செயல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்புக்கு அளவு என்னென்னா, அளவை புரிஞ்சுக்கணும்னா அவர் செய்த அதே செயலை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாமும் நம்முடைய சகோதரரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ உலகத்தினுடைய மையம். அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அவர் அளவுக்கு என்னால் அன்பு கூற முடியும். எப்படி? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை நிரூபிச்சிட்டார். நாமும் கூட சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதானே புரிதல். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், சார் சகோதரனுக்கு பணத்தை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், ஜீவனை எப்படி சார் கொடுக்க முடியும்? நம்ம தம்பி நம்மகிட்ட வந்து அண்ணா உன் உயிரை கொடுன்னா எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுப்போமா? என்ன பொருள்? அந்த அன்புக்கு அளவு கிடையாது. அதாவது தன்னை விட, தன் உயிரை விட தன் மக்களை அவர் நேசித்தார் என்பது தான் அந்த அன்பின் உச்சம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இந்த இடத்துல நாமும் சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகள் இருக்கிறோம்னா, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சுற்றம் இருக்கு இல்லையா, நம்முடைய அண்ணன் தம்பிகள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய சகோதர சகோதரி இருக்காங்களா, இவர்கள் மேம்படைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அப்போ நம்ம உயிரை கொடுக்க முடியாது, அல்ல உயிரை கொடுக்க முடியாது. உயிரை கொடுன்னு சொல்லலை. என்ன பொருள்னா, கடவுள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டுட்டார், நம்மளை உயர்த்திட்டார், நம்மளை மேம்படுத்திட்டார், நம்மளை எலிவேட் பண்ணிட்டார். நீயும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேம்படுவதற்காக உழைப்பதே அந்த அன்புக்கு ஈடானது. அப்போது நம்முடைய மக்கள், அதுதான் தலைவர்கள் செய்கிறாங்க, கிறிஸ்தவ தலைவர்கள் செய்கிறாங்க, சமூக தலைவர், தன்னை சார்ந்திருக்கிற மக்கள் மேம்பட வேண்டும் என்று நினைப்பது, தங்களை வருத்தி கொண்டாவது. இது நம்ம சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே நடக்க வேண்டியது. நான் ஜீவனை கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது கடவுளுடைய வேலை, கடவுள் தான் அதை செய்ய முடியும். நான் அவரளவுக்கு செய்ய முடியினாலும் அந்த அன்பை புரிந்து கொள்ளுகிற நான், அல்லது அந்த அன்பை பெற்றிருக்கிற நான், அல்லது அந்த அன்பால் மீட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், இப்படி வச்சுங்க, அந்த அன்பால் மீட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் சகோதரனை மேம்படுத்த என்ன செய்கிறேன்? நம்ம சகோதரனுக்கு உதவி செய்கிறோமா? சகோதரனுக்கு நம்முடைய வருமானத்தில் நம்முடைய ஏதோ ஒரு பங்களிப்பை செலவு செய்ய தயாராக இருக்கிறோமா? அவங்களுக்கு ஏதாவது உதவின்னு கேட்டால் நம்ம சுயநலம் பார்க்காம செய்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் அவங்களை மேம்படுத்த நம்மளால் ஆன உதவிகளை செய்கிறோமா? இதையாவது செய்யணும். ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னா உயிரை கொடுக்கறதுன்னு இல்லை,
அவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து, தாழ்விலிருந்து, பள்ளத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து மீட்டது போல நாம் மீட்கணும் இல்லை, குறைஞ்சபட்சம் நம் சகோதரர்களை, நம் சுற்றத்தை மேம்படுத்துவதற்கு, நம் தோள் மீதேற்று அவர்களை அங்குலமாவது உயர்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் அவர் கொடுத்த அந்த அன்பின் அளவை நாம் புரிஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அவரை மாதிரியே உயிர் கொடுன்னு ஒன்று சொல்லலை. குறைஞ்சபட்சம் அவர் உன்னை மீட்டெடுத்தது போல நீ உன் சமூகத்தை மேம்படுத்த ஏதாவது செய்தாலே அந்த அன்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், பிரதிபலிக்கிறாய் என்று பொருள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வான்மலர் நிலையத்தாருக்கும் என் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்நாளுக்கு நாம் தியானிக்கும்படி தரப்பட்ட திருவசன பகுதி மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரையிலும். அதை வாசிக்கின்றேன். இயேசு தம்மை சுற்றி ஜனக்கூட்டம் இருக்க கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னதை வாசித்தோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த ஆண்டின் திருத்துவ காலத்தை நாம் இன்னும் 2-3 நாட்களிலே தொடங்க இருக்கின்றோம். திருத்துவ பண்டிகையின் காலம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பயிற்றுவிக்கின்ற காலம். எனவேதான் திருத்துவ பண்டிகைக்கான நிறம் பச்சை. பச்சை என்பது வாழ்வின் அடையாளம். திருச்சபையின் காலத்தை திருச்சபை கேலண்டர் என்று சொல்வார்கள். அதை நம்முடைய முற்பிதாக்கள், திருச்சபை பிதாக்கள் வருடத்தை 2ஆக பிரித்து தந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு சுற்று வந்து அவர் பரத்திற்கேறி உலகிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து திருச்சபையை உருவாக்கி அந்த நாள் வரையிலும் ஒரு பகுதி. அது ஏகദേശம் 26 வாரங்கள், 25, 26, 27 கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். ஆனால் ஒரு ஆண்டின் பாதி. இந்த ஒரு ஆண்டின் பாதியிலே நாம் ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு சுற்று பார்க்கின்றோம். அவர் முன்னறிவிக்கப்பட்டது, பிறந்தது, வாழ்ந்தது, அற்புதங்களை செய்தது, சிலுவையில் பாடுகளை அனுபவித்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது, பரத்திற்கேறி சென்றது, அவர் வாக்களித்தபடி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியது என்று பாதி வருஷம் முடிந்து விடுகிறது. மீதி உள்ள பாதி வருஷம் 6 மாதங்கள் அல்லது 26, 27 வாரங்கள் அந்த வெளிச்சத்திலே நாம் வாழ்வதுதான் திருத்துவ பண்டிகையின் அடையாளம். பாரம்பரிய திருச்சபைகளிலே இதை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கின்றோம். ஏன்? வாழ்க்கை என்பது பயிலுகின்ற காலம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியார் இந்த விசுவாசத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையை ஒரு முறை வாசித்து முடித்து விட்டால் போதாது, அதை வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்திலே வாழ வேண்டும். இங்கே அப்படிப்பட்ட ஒரு காட்சியைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒரு லாபம் தருகின்ற காரியம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கேட்டால் தருவார், எனக்கு நன்மைகள் கிடைக்கும், எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சுயநலத்தோடு வாழ்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எங்கேயும் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கின்றோம். யாரவர்? ஒரு பரிசேயர், ஒரு வேதபாரகர் வந்தார். வேதபாரகர் என்றால் பழைய ஏற்பாட்டை அக்குவேராக ஆணிவேராக படித்து நிறைவு செய்து அதை மக்களுக்கு அறிவிக்கின்ற குருமார், வேதத்தை அறிவிக்கின்ற உபதேசிமார், போதகர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒன்றுமே படிக்காத, இறையியல் படிக்காத ஒரு தச்சனிமானாகிய இயேசுவிடம் வந்து சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும்
நான் உம்மை பின்பற்றி வருவேன். ஏனென்றால் நான் வேதத்திலே சொன்ன அந்த தேவாதி தேவன் மேசியா நீர் என்பதை நான் கண்டுகொண்டேன், நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்ல காட்சியைத்தான் நாம் வாசித்தோம். இந்த வேதபாரகன் இயேசுவில் மீட்பை குறித்து அவன் அக்கறைப்படவில்லை. இயேசு அற்புதங்களை செய்கின்றார். அங்கே நாம் பார்க்கின்ற காட்சி என்ன? ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்கினார் ஆண்டவர், பேய் பிடித்தவரை குணமாக்கினார், பேதுருவின் மாமியாரை சுகமாக்கினார், அசுத்த ஆவிகளை விரட்டினார், பேய்களை கண்டித்தார். இதெல்லாம் பார்க்கும்போது நாமும் அவர் கூட இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம் அல்லவா? வேறு வேதத்தை பிரசங்கிப்பதை விட அற்புதங்களை செய்யலாம், ஆண்டோடைய வல்லமையை மற்றவர்களுக்கு முன் சாட்சி சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு வந்தான். இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஊழியம் என்பது தன்னை பெருமைப்படுத்துகின்ற, சம்பாதிக்கின்ற, அல்லது இந்த உலகத்திலே ஆணவத்தோடு வாழ்கின்ற ஒரு வாய்ப்பாக கருதுகின்றார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யாரையும் கண்டித்தும் சொல்லவில்லை. இந்த தன்மையை நாம் பார்க்கின்றோம். அதன் அடையாளமாகத்தான் இந்த பரிசையினை நாம் பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்கின்ற காரியம் என்னிடம் கிடைக்காது. ஏனென்றால் நரிகளுக்கு கூட கூலி உண்டப்பா, பறவைகளுக்கு கூடு உண்டப்பா, நான் பரதேசி, எனக்கு வீடும் கிடையாது, குடியும் கிடையாது, என்ன நம்பி வந்தால் எங்கே போவாய்? மாத்திரமல்ல, தான் வந்த நோக்கத்தை அவர் அறிவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் மரித்து அவர் கல்லறை அடக்கம் பண்ணப்படுவார். அப்படியானால் இந்த பரிசீலனை போன்ற வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ, நம்ம தெரியாமல் ஏமாந்துட்டோமே, தெரியாமல் அவரை நம்பிட்டோமே என்று வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று நினைப்பார்கள். அந்த தோல்வி உங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ நம்பிக்கை வைப்பது என்பது உலக பிரகாரமான காரியம் அல்ல. நிச்சயமாக சொல்கின்றேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தொடக்கம். கர்த்தரில் வாடுகின்ற வாழ்க்கை, இந்த உலகத்தில் பாவம், பிசாசு, மரணத்தை ஜெயித்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்து நம்மிலே தந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட வாழ்வு உங்கள் வாழ்க்கையிலும் வழங்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமது வார்த்தைகளையும் உமது வாழ்வையும் பார்க்கின்றவர்களாக மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை எங்கள் விசுவாச கண்களால் கண்டு கேட்டு அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி எங்களை வழிநடத்தும். வருகின்ற திருத்துவ காலம் முழுவதும் நாங்கள் உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் கிருபையோடு வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இருந்து காப்பதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.